இந்த பாருங்க 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜிக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜிக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 45 மாணவர்கள் இருக்காங்க. 6 7 8 9 10 சரி, மொத்தம் 45 மாணவர்கள் இருக்காங்க. 18 9வது ரவி. ராஜி எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னா இங்கே கீழே 18 பேர் இருக்காங்க. ராஜி கீழே 18 பேர் இருக்காங்க. அப்போ ராஜியோட தரம் என்னென்னு பார்க்கணும். அப்புறம் ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட எவ்வளோ பேர் ரேங்க் எடுத்துருக்காங்க பார்க்கணும். அப்போ மொத்தம் 45 பேர். 45ல் 18 45ல் 18 கழிச்சுன்னா எவ்வளோ வரும்? 27. மேலேருந்து ராஜியோட தரம் 27வது ரேங்கில் இருக்கிற ராஜி. அப்போது ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட தரம் என்னென்னு பார்க்கணும். அப்போ 27 மைனஸ் ரவி 9, இது -1. அப்போ கழிச்சுனா எவ்வளோ வரும்? 27 மைனஸ் 10 17. ரவிக்கும் ராஜிக்கும் இடைப்பட்ட ரேங்க் ஹோல்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 17 பேர் இருக்காங்க.